ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி போகாதீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதர் தொழும்போது இன்னொரு மனிதர் அவரை கடந்து போறாருன்னா அந்த மனிதருக்கு அவர் செய்யக்கூடிய பாவம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிருந்தா அவர் 40 நாள் இல்லைன்னா 40 மாதங்கள், இன்னும் 40 வருஷங்கள் வரைக்கும் அவர் தொழுது முடிக்கட்டும்னு காத்திருப்பாரு. இப்படி தொழுறவங்களுக்கு முன்னாடி போறதுனால நம்ம செய்யக்கூடிய பாவத்தோட அளவை நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது தொழுதுகிட்டு இருந்தா டக்குன்னு அசால்ட்டா குறுக்க போகாதீங்க. இப்படி கிராஸ் பண்ணி போக சில ரூல்ஸ் இருக்கு. தொழுறவங்களும் மத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம தொழணும். ஒரு முழம் அளவுள்ள ஏதாவது ஒரு பொருளை நம்ம சஜிதா செய்யற இடத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு தொழுதா மத்தவங்க போறதுக்கு இடைஞ்சலா இருக்காது. சுத்ராவை தாண்டி போறது அனுமதிக்கப்பட்டிருக்கு. தொழுறவங்க சுத்ரா வைக்க மறந்துட்டு தொழுதுட்டு இருந்தா நாம 30 அல்லது 40 சென்டிமீட்டர் நீளம் தள்ளி அந்த அளவு இடைவெளி கொடுத்து நம்ம அவங்கள கடந்து போகலாம். இதுதான் ரூல்ஸ். தொழுறவங்க முன்னாடி அசால்ட்டா குறுக்க போகாதீங்க. அது ஒரு பெரிய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.